Hi friends, welcome to Green Designers. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆரி மெட்டீரியல்ஸ் தான். என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதனுடைய பிராண்ட்ல என்னென்னன்றதை இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரி ஒர்க் கத்துக்கணும் அப்படினா நமக்கு ஃபர்ஸ்ட்டா தேவைப்படுற மெயின் திங் இதுதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரி ஃப்ரேம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 inches and then 18 inches இருக்குது. நம்ம 18 inches எடுக்கும்பொழுது ஒரு ப்ளவுஸோடைய ஃபுல் பேக் நெக் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோப் மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து போட்டு ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்கு. இந்த அவுட்டர் ரிங் வந்து நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த அவுட்டர் ரிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆரி நீடில். இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க் அண்ட் சரி ஒர்க்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் அண்ட் சதோசி ஒர்க்லாம் நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து இதுதான். இது வந்து அயன் நீடில்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஃப்ளாட்டாக ஒரே மாதிரியே இருக்கும். அந்த ஊக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்னஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் 3 வேரியபிளுக்கான நீடில்ஸும் நான் இங்கே காட்டியிருக்கேன். நான் எல்லோ கலர் நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். இது நம்ம தையல் மிஷினில் யூஸ் பண்ண அந்த த்ரெட்டு தான். இதை வச்சு தான் நம்ம வந்து பீட்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இது கட்டர். இந்த கட்டர் வச்சு நம்ம சதோசி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அந்த த்ரெட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்காக நான் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சிசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஜரி எடுத்திருக்கேன். ஜரி வந்து நான் திக்காக இருக்கும். நான் எடுத்திருக்க இந்த பிராண்ட் வந்து இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயால்ச்சி பிராண்ட். பிகினர்ஸ் மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இதில் வந்து நமக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் இருக்குது. இது வந்து கோல்டு கலர். இதை மாதிரி நம்மளுக்கு நிறைய கலர்ஸ்லேயும் இது திக்காகவும் இருக்கும். நம்மளுக்கு மெலிசாவும் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. என்னுடைய ஒர்க் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது தயால்ஜி பிராண்டு தான். ஏன்னா அந்த பிராண்டு தான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸு. நம்ம ஆரி ஒர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த சுகர் பீட்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லேருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிது. இதோடைய பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்டு. இதுதான் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது பார்த்தீங்கன்னா 3 சைஸ் பீட்ஸு. நான் டல் கோல்டு தான் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணுறது. அதை வந்து ஒரு பஞ்சஸாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 சைஸ் பீடு. இதுவும் வந்து டல் கோல்டு தான். இதுவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பீடு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஃப் சைஸ் பீட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ் அந்த பிக் சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாகவும் ஒரு சைடு நல்லா அப்படியே ஒரு எம்போஸ்ட் மாதிரி தெரியும் நமக்கு. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை பீடு. இதுவும் வந்து டல் கோல்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் வந்து வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது. இதுவும் நான் ஒரு பஞ்சஸ் மாதிரி தான் எடுத்து காட்டியிருக்கேன். ஏன்னா நான் ஹோல்சேலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டோன் செயின். இதுலேயும் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது மல்டி கலர். இது பார்த்தீங்கன்னா சதோசியில் வந்து நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறது வந்து க்ரீன் கலர். இதில் வந்து நமக்கு கோல்டு கலர் இருக்குது. கோரான்னு இதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். கோரா அந்த மாதிரி இருக்குது. நம்ம கம்மிங் கிளாஸஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் சுகர் பீட்ஸு. இந்த சுகர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ப்ரிசர்வ் பேண்டு தான். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த சைஸை விட நம்மளுக்கு வந்து 5 எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கட் பீடு அப்படி இல்லைன்னா கட்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நிறைய கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சக்கி. நான் ஃப்ளவர் சக்கி இங்கே காட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ளாட் சக்கி இருக்குது அண்ட் தென் பிளைன் சக்கி இருக்குது. இதுலேயும் வந்து நமக்கு வெரைட்டி ஆஃப் சைஸஸும் நம்மளுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மைக்ரோ பீட்ஸ். இதை வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம க்ளோ போட்டு ஸ்டிக் பண்ண தான் நம்மளால் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குந்தம் ஸ்டோன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் அண்ட் தென் பர்பிள் கலர் இருக்குது. இது 2 வேரியபிளான சைஸஸ் இருக்குது. ஒன்று ஸ்மால் அண்ட் தென் பிக் சைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் பார்க்க போகிறது திலகம் ஸ்டோனு. இதுலேயும் வந்து 3 சைஸ் ஆஃப் வேரியபிள் சைஸஸ் இருக்குது. பாருங்கள் ஸ்மால் சைஸ் அண்ட் தென் பிக் சைஸ். அதை விட பிக் சைஸாக நான் எடுத்து காட்டியிருக்கேன். பாருங்கள் இதுவும் வந்து நம்ம அதிகமாக ஆரி ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான். இதுலேயும் நமக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். இங்கே வந்து நான் டல் கோல்டு எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. சீக்வன்ஸ்லாம் அல்லது சம்கின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து சைஸஸ் இருக்குது. அந்த ஃப்ளவர் சக்கி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டட் லோடு. இது வந்து நமக்கு எம்போஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு லோடிங்கில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து காட்டன் அண்ட் லைலான் இருக்குது.
எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். சில்க் த்ரெட்டு இதில் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பெல் பிராண்டு. இப்போ வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்தது இந்த பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். சன் ஸ்டோக்கு இதுவும் நல்லா இருக்குது. நான் இப்போது ரீசெண்டாக இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பிராண்டும் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவும் நல்லாவும் இருக்குது, கலர்ஃபுல்லாக. இதுவும் நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் தான். இதில் தான் வந்து நமக்கு வந்து டிசைன் எல்லாம் ட்ராப் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ட்ரேசிங் பேப்பர். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் அந்த பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கார்பன். இது வந்து எல்லோ கார்பன். இதில் நமக்கு ஒயிட் கார்பன்ஸும் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க்கில் கார்பன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டிசைன்ஸ் நீட்டாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சில்க் காட்டன். சில்க் காட்டன் ப்ளவுஸாக நமக்கு எல்லா டிசைன்ஸுமே நம்ம ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் காட்டன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இழலாம் வந்து நமக்கு நீடில் மாட்டும். ஸோ அதுக்காக வந்து நம்ம காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முக்கோண ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோனு. இதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் இருக்க திலகம் ஸ்டோன் இருக்குது. எல்லாமே நமக்கு இதுலேயும் நிறைய இருக்குது. நம்ம பேசிக் கோர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது தான். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சேனல்லே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மார்க்கெட்லேயும் இது நிறைய கிடைக்கும். தேங்க்யூ டு ஆல்.